ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் வரலாறுல உங்களுக்கு காலாண்டு தேர்வுக்குண்டான மிக முக்கியமான 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நம்ம மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த கேள்விகளை மட்டும் நீங்கள் தரவு பண்ணாலே போதும், தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க் நினைச்சலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டினை பார்த்தா உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேள்விகளை தாராளமாக நம்பி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். படித்து முடிச்சதுக்கப்புறமா எக்ஸாமில் நம்ம குறித்து கொடுத்த கேள்வியிலேருந்து எத்தனை மார்க் வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் என்ன செய்யுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. வரலாற்று பாடம் 1 அழகு 1க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 வேர்ட்ஸை என்ன செஞ்சீங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா 1 வேர்ட்ஸ் தரவு ஃபஸ்ட்டு 1 வேர்ட்ஸ் தான் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா தரவு பண்ண போகிறீங்க. அதுக்கு அடுத்தாதான் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் படிக்க போகிறீங்க. இப்போ 2 மார்க்கில் குறுகிய விடையில எதெல்லாம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கோம் அந்த கொஸ்டின் மார்க் பண்ணிக்கிறேன். குருவினால ஃபஸ்ட்டு கொஸ்டின், அடுத்ததா செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், தென் 6th கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? அடுத்ததாக சுருக்கமான விடையில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின், அடுத்ததாக தேர்டு கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், 6th கொஸ்டின், 7th கொஸ்டின். சார் இதை மட்டும் படித்தா போதுமா சார்? தாராளமாக இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு கட்டாயமாக கொஸ்டின் வரும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு 5 மார்க் வரலாற்றுக்கு முந்தைய இந்தியா குறித்து விளக்குக. இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ கண்டிப்பாக இந்த கேள்வியை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2 கேள்வியிலிருந்து ஒரு கேள்வி எக்ஸாமுக்கு கட்டாயமாக வரும். ஸோ கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா அழகு 2. ஃபஸ்ட்டு அழகு 2ல் 2 மார்க் 3 மார்க் பார்க்கலாம். 2 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 4th கொஸ்டின் சேர்த்து படிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் படித்தாலே நமக்கு என்ன அப்படின்னா போதுமானது. 3 மார்க் கொஸ்டின் சுருக்கமான விடையில்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் நம்ம படிக்க வேண்டிய 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு தேர்டு கொஸ்டின் முக்கியமான கேள்வி. இந்த 4th கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க? 4th கொஸ்டினை படிச்சுக்கோங்க. சரிங்களா? விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் 3 விரிவான விடைகள் இருக்குது. இதில் இந்த 2வது விரிவான விடைகளில் தான் எல்லா எக்ஸாம்லையும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 விரிவான விடைகளில் நீங்கள் 2வது விரிவான விடைகளில் மட்டும் படித்தாலே நமக்கு என்னது அப்படின்னா போதுமானது. அடுத்ததா அழகு 3 குறுகிய விடைகளில் 2 மார்க் கொஸ்டின் நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், தென் செகண்ட் கொஸ்டின், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5th கொஸ்டின். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். 3 மார்க்கில் சுருக்கமான விடையில் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன், 4th ஒன், 5th ஒன். அடுத்ததாக பாடம் 4 2 மார்க் கொஸ்டின் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், அடுத்ததாக 4th அண்டு 5th. இந்த கொஸ்டின்லாம் 2 மார்க்கில் ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 1, 2, 4, 5. கண்டிப்பாக இந்த கேள்வியெலாம் கட்டாயம் நினச்சின்னு அப்படின்னா படிச்சிடணும். அடுத்ததாக 3 மார்க்கில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், 4th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், 6th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் 4 5 மார்க்கு. 4 5 மார்க்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஒன்றும் 4th ஒன்றும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தேர்டு ஒன்று வந்து ஒரே ஒரு தடவை நினச்சிருக்காங்க அப்படின்னா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் செகண்டு, தேர்டு, 4th அப்படின்னு சொல்லி இந்த 3 கேள்வியுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததான் அழகு 5. இதில் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் தான். ஆனால் அந்த 2 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2 கொஸ்டின் என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சுருங்க. அடுத்த சுருக்கமான விடையில் படிக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின்.
சரிங்களா? சங்க காலத்தில் தமிழ் இனத்தின் 5 திணைகள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது 3rd கொஸ்டின், 4th கொஸ்டின், இதெல்லாம் உங்களுக்கு 3 மார்க்கில் நீங்கள் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததா 5 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2nd கொஸ்டினும் 3rd கொஸ்டினும் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். எக்ஸாமில் அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்ததா அழகு 6. அழகு 6ல் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2nd கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 3rd கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடுத்ததா 5th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 7 கொஸ்டினில் மொத்தமே 3 கொஸ்டின் தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 3 கொஸ்டினுமே என்ன செய்யுங்க அப்படின்னா தயவு செஞ்சு தரவாக என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. நம்ம உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்குறதே மினிமம் கொஸ்டின் தான் மார்க் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதில் எந்த கொஸ்டினும் சாய்ஸ் விட்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா படிச்சிடக்கூடாது. அடுத்ததாக சுருக்கமான விடையில் பொறுத்தளவுக்கு 2nd கொஸ்டின், அடுத்ததாக 4th கொஸ்டின், அடுத்ததாக உங்களுக்கு 6th கொஸ்டின். இதெல்லாம் உங்களுக்கு 3 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்ததாக 5 மார்க்னு எடுத்தீங்க அப்படின்னா 5 மார்க்கில் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குறது எந்த கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 2nd கொஸ்டின் கேட்குறாங்க, அடுத்ததாக 4th கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 2nd 4th 5 மார்க்கில் படிக்க வேண்டிய கொஸ்டின். அடுத்ததாக அழகு 7. 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 1st கொஸ்டின், 2nd கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின். அடுத்ததாக 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 1st கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்ததாக உங்களுக்கு 4th கொஸ்டின், 5th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விரிவான விடையில் ஒரே ஒரு விரிவான விடையில தான். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் எல்லா கொஸ்டினும் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. சரிங்களா? புத்தர்காலம் பண்டைய இந்தியர்களின் பொற்காலம் என விவாதிக்கப்பட்டிருக்கா. இந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க இந்த பாடத்தை பொறுத்த அளவுக்கு. அடுத்ததா அழகு 8. குறுகிய விடைகளில் 4th கொஸ்டினும் 5th கொஸ்டினும் 3 மார்க் கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா 2nd 3rd இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததான் உங்களுக்கு 5 மார்க்கில் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 5 மார்க்கில் 1st கொஸ்டின், 2nd கொஸ்டின், 3rd கொஸ்டின், இந்த 3 கொஸ்டினுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். அடுத்ததா அழகு 9. குறுகிய விடைகளில் 2nd கொஸ்டின், அடுத்ததா 4th கொஸ்டின். சுருக்கமான விடைகளில் 2nd கொஸ்டினும் 3rd கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5th கொஸ்டின். சரிங்களா? எந்த கொஸ்டின் படிக்க போறீங்க? 5th கொஸ்டின் படிக்க போறீங்க. தென் விரிவான விடையில பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு கொஸ்டின், இந்த 3rd கொஸ்டின் மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. இதை மட்டும் தரவு பண்ணிட்டாலே போதும். கண்டிப்பாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் தாராளமாக என்ன செய்யும் அப்படின்னா அட்டன் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறேன். எக்ஸாம் நம்ம வீடியோ மார்க் பண்ணி படிங்க. படித்ததுக்கு அப்புறமா எத்தனை கொஸ்டின் கேட்டதை மறக்காமல் என்ன செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.